வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரிகரன். நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் பாட்காஸ்ட் போட போகிறேன். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருப்பேன். அதுவும் வந்து பாட்காஸ்ட் இதில் தான் வரும். நான் அதுக்கப்புறம் அதை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படின்னா, கெஸ்ட்டு அப்பீரியன்ஸ்லாம் யாரும் இல்லைங்க. நான் ஆக்சுவலி சோலோ பாட்காஸ்ட் பண்ண போகிறேன். பாட்காஸ்ட் இந்த சென்ஸ் என்னென்னா, ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து இன்டெப்டாக பார்க்கலாம். ஐநோ பெரும்பாலும் வந்து சில பேருக்கு வந்து இந்த ஷார்ட் வீடியோஸ் தான் பிடிக்கும். லாங் ஃபார்மேட்லேயே வந்து இந்த 5 to 8 minutes தான் டிசர்வ் பண்ணுறாங்க. லாங்காக ஒரு 20 minutes 30 minutes இல்லை 1 hourலாம் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்காஸ்ட் தான் ஒரே வழி. என்ன தான் வந்து எடிட்டிங் அந்த மாதிரி வச்சு பண்ணுறது ஷார்ட் ஃபார்மில் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சில சமயம் போரிங்காக இருந்தாலும், பட் அதை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டாபிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபுல் பாட்காஸ்ட் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, சயின்டிஃபிக்கலாக வந்து இந்த நிறையா இதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்காக மட்டும் இல்லாமல் இப்போது இந்த எராவில் வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன், சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களை டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிலங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அடிக்ஷனில் இருந்தோம். பட் ஒரு டிவைஸ் வந்தனால வந்து புதுசாக அது வந்து பெருசாக பேசப்படுது. நம்ம ஒரு அடிக்ஷன் வந்துட்டோம். லைக் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 20-30 years முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு அடிக்ஷன் இல்லாமல் எல்லோரும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபோக்கஸான வாழ்க்கையெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா டயத்தில் வந்து ஒரு அடிக்ஷன் இல்லை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருந்தது. அது வேறு ஃபார்மில் இருந்திருக்கும். பட் இந்த ஒரு thousands of years எவல்யூஷனில் இல்லை இந்த மேன்கைண்ட் இவ்வளோ வருஷத்தில் வந்து அவங்க பார்க்காத வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அது வந்து எல்லாரையும் வந்து மாற்றிடுச்சு. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா, இப்போ உங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் வந்து ஒன் டேக்கு வந்து 2 hours எடுத்துப்போம். ஆக்சுவலி இதுவே பெரிய நம்பர். 2 hours மேலே 2 hours அட்லீஸ்ட் மினிமம் 2 hours வந்து யார் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரேர் தான். மினிமம் இப்போது குளோபல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutesங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கில் அப்படியே அது என்னோடய ஃபோன்லேயே அதில் குளோபல் ஆவரேஜ் காட்டும். நான் ஆக்சுவலி பர்சனலாக பார்த்தீங்கன்னா 1 hour 12 minutes இருக்கேன். ஸோ நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். பட் இதுவும் பத்தாது. இந்த ஹவர்ஸ்லாம் வந்து கம்மியாக தெரியலாங்க. பட் அது ஸ்மார்ட் ஃபோனோட அந்த முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோனாக சோஷியல் மீடியா தான். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து அதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. மேபி கேம் ஆடி இருக்கலாம், மேபி ஏதாவது வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் இந்த அளவுக்கு வருமானம் அதுக்கு சோஷியல் மீடியா தான் ஒரே காரணம். ஸோ நான் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சே நான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ குளோபல் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 4 hours கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இப்போது டீனேஜர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரெடிப்லி அடிக்டட். அது அடிக்டட்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, அது அடிக்ஷனே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து நான் இதை வந்து என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் வாட்ச் பண்ணுறேங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து நான் மெட்ரோவில் தான் போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் ஏரியா சொல்ல வரல, ஒரு 8 to 10 stop ஒரு லாங் ஜேர்னி தான் எனக்கு. நான் பார்க்கும்போது ஒரு 75% எல்லோரும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி தவிர்த்துருவேன். பட் நானும் சில சமயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் தவிர்க்கிறதுக்கு காரணம் நான் என்னோடய கண்ட்ரோல் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி எனக்கு சிக்னல் கிடைக்காது, அது ஒன்று. பட் சில சமயம் நான் கண்ட்ரோலாக இருந்திருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 75% அந்த ட்ரெயினில் இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த கோச்சில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிகார்ட்லெஸ் ஜெண்டர் யாருமே இல்லாமல் 20sலேருந்து 30, 40, 60s இருக்க எல்லா வயசில் உள்ள நபர்களும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் கண் கூட. ஹெட்ஃபோனோட சில பேர் மூவிஸ் பார்ப்பாங்க. சில பேர் நான் அவங்களத நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பட் என்ன சொல்கிறது, பை சான்ஸ் அது என் கண்ணில் பட்டிருக்கு. நான் வந்து அவங்க ப்ரைவசியை நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. சில பேர் மூவிஸ் பார்ப்பாங்க, ஃபோனு, மியூசிக்ஸு, அது வந்து தப்பில்லை. பட் இதனால் என்ன நடக்குதுன்னா, ஜென்ரலாக வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க டோப்பமைன் ரியாக்ஷன். நம்ம வந்து டோப்பமைன் அடிக்ட் ஆகிடுவோம். சின்ன விஷயத்துக்கு ரிவார்டாக பழகிட்டுன்னு வைங்களேன், உங்கள் பிரெயின் வந்து லேசியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 தான். அதாவது சின்ன விஷயத்தினாலே இவ்வளோ டோப்பமைன் வரதுனால நான் ஏன் அது பண்ணணும், சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கிறதுனால நான் வந்து ஏன் வெளியில் என்னை கேட்டால் ஒரு சோஷியல் மீடியா பார்க்கறத விட வெளியில் போய் ஒருத்தங்களோட சோஷியல் ஆகிறதே வந்து இன்னும் மச் பெட்டர்.
ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறதே, ஆஃபீஸ்னு ஒரு கல்ச்சர் கொண்டு வரதுக்கே பீப்புளோட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் ஆகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வந்து அதுலேயே வந்து ட்ராவலிங் ஓகே, பட் ஆஃபீஸ்லேயே சில பேர் வந்து மோஸ்ட்லி இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சோஷியல் ஆகாமல் சைலண்ட், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, அந்த ஆட்டிடியூட் நான் தப்புன்னு சொல்ல. பட் அது அவங்களோட வந்து அந்த ஃபோன் அடிக்ஷன் தான் அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் காரணம் சொல்லுவேன். ஏன்னா அதை வந்து அவங்களோட விர்ச்சுவலில் தள்ளிடுச்சு. ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அடைச்சிக்கிச்சு. ஓகே இதுதான் ஃபைன். ஸோ அவங்க வந்து எதையும் தேடி போகணுங்கிற ஒரு இது வர மாட்டேங்குது. ஸோ நான் இவ்வளோ நேரம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாம் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. சயின்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், சயின்ஸு ஸ்டாட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம கண் கூட பார்த்துருப்போம். இதனால் ஒன்று அந்த சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க. இன்னொன்று வந்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விர்ச்சுவல் இது வந்து 2 வகையில் சேரும். சில பேருக்கு வந்து இந்த அடிக்ஷன் சொல்லுவாங்க, பான் அடிக்ஷன், அதுக்கும் இது ஒரு காரணம். ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெரிய காரணம். முக்கியமாக ஜியோ வந்ததுக்கப்புறம் அது வந்து நெட்லாம் வந்து நமக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறது, இருக்கிறதுல சீப்பஸ்ட் ரிசோர்ஸாக தான். பெட்ரோலு, வாட்டர், கிட்டத்தட்ட வாட்டருக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஏன்னா 1 லிட்டர் பாட்டில் 10னா இப்போது 1 GB வந்து ஆல்மோஸ்ட் 16 rupees நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 1 லிட்டர் வாட்டரும் 1 GBயும் ஒன்றா வந்துடும் போல். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. இது ஆக்சுவலி நல்ல விஷயந்தான். பட் நம்ம அதை நல்ல விஷயத்தை பயன்படுத்துகிறோமாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ போடுறவங்களுக்கே நான் அதை தான் நான் மீடியமாக வச்சு போடுறேன். சோஷியல் மீடியாவில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஸோ அது வரைக்கும் தப்பு இல்லை. பட் கண்ட்ரோலபுளாக இருக்கா, இந்த பேண்ட்வித் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம அதுக்கு தான் வச்சுருக்கோம். நான் அப்படி இருந்தால் கண்ட்ரோலபுளாக இருந்தால் எனிதிங் இஸ் குட், அன்கண்ட்ரோலபுளாக இருந்தால் எனிதிங் இஸ் பேட். சிம்பிளாக சொல்லணும்னா என் கிராமர் வந்து தப்பாக இருக்கலாம். நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, அன்கண்ட்ரோலாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு பார்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா வந்து த சேம் இது ஒன்று. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, ஃபினான்ஷியல் நம்ம பேசலாம். சில பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ஜெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் முடியவே முடியாது. நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி அதில் ப்ளஸஸ்லாம் என்னென்னா, முக்கியமானது நான் ஒன்று சொல்லணுன்னா, அந்த ஆக்சசிபிலிட்டி. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ வாட்ஸ்அப்பில் யாருக்கா ஷேர் பண்ணுவேங்க, நான் இங்கேருந்தே ஒரு ஃபோட்டோஸ் இல்லை PDF யாருக்கா சென்ட் பண்ணணுன்னா மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணி அதுக்குன்னு சில ஆப் இருக்குது. ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சுது. அதோட முக்கியமான ஒரு விஷயம்னா பேமெண்ட். இதெல்லாம் வந்து நம்ம அந்த UPI வந்ததுக்கப்புறம் இந்தியாவே மாறிடுச்சுங்க. ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, ஏன்னா ஒரு பேமெண்ட் 1 lakh பேமெண்ட்லாம் முந்திலாம் ஒரு 10 years முன்னாடிலாம் வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஈவன் ஆன்லைன் நெட் பேங்கிங் இருந்தால் கூட. பட் இப்போங்கிறது வந்து ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு 3 seconds தாங்க. ஒரு ஜிபேயோ இல்லை ஃபோன்பேயில் இல்லை UPI எந்த ஆப்னாலும் சரி, ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட் சென்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பட் இந்த சோஷியல் மீடியாஸ் அந்த சைடு வந்து அதில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் ஓகே, நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க, ஓகே கண்ட்ரோலான டைம் வச்சா ஓகே. பட் இதை வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து இது ஆக்சுவலி நான் சொல்கிறது எனக்கும் சேர்த்து தான். ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி டைம் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அது உங்களுக்கே தெரியாதுங்க. இன்னொன்று என்னதுன்னா, அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பர்ஸ்னலாக நம்மளே உணர முடியலங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியல. நம்ம மைண்டே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ நம்ம தனியாக கொஞ்சம் நேரம் இருக்கணும், இங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம் டாக்டர் பார்க்க, இல்லைனா ஒரு மெட்ரோவில் போயிட்டுருக்கோம் ட்ராவலிங்லனா, ஒரு 1/2 an hour இருக்கோன்னா நம்மளோட ஃபுல் பாடி அப்புறம் மைண்டை வந்து நம்மளே அவேர் பண்ண முடியலங்க. அது காரணம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா நம்மளால் உட்கார முடியல, ஒரு மாதிரி போர் அடிக்கிறதுக்கு காரணம், இல்லை அந்த ஆங்ஸைட்டி உள்ளே போகிறது, நம்ம தாட்ஸ், இதுக்கெலாம் வந்து ஒரு எஸ்கேப்புக்காக வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெரிய தடைக்கலாக இருக்குது. ஸோ வி ஷுட் ஏபிள் டு ஹேண்டில் அவர் செல்ஃப் அலோன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது தான், ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் வந்து
ரொம்ப பரவலாகிட்டு இருக்கு எல்லா ஏஜ் குரூப்ஸ்லேயும். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டென்சிட்டி, நம்மளை அறியாமலே அந்த நம்ம டைமை எப்படி கன்சியூம் பண்ணுது. இன்னொன்று வந்து நான் லாஞ்சவிட்டி வரேன். அதாவது என்னென்னா த்ரூ அவுட் அ டைம், இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா 1 டேக்கு நீங்கள் 1 ஹவர் யூஸ் பண்ணுறீங்க, நார்மல் யூஸர் 1 ஹவர். ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 30 டேஸ்க்கு எவ்வளோ. ஒரு மந்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 டேஸ் வருது. அது ஒர்க்கிங் டேஸில் கேல்குலேட் பண்ணால் 2.5 டேஸ் மேலே வரும், ஏன்னா 12 ஹவர்ஸாக வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இயர்லி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி 12 to 13 டேஸ் அந்த மாதிரி வருது. இதுவே நீங்கள் ஹெவி ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 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 கேஷுவல் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அதில் நான் அடித்து சொல்கிறேன் 100லேருந்து 15% தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், 15 அதிகம். மிச்சம் அந்த 85% வந்து உங்களுக்கு அன்வான்ட் தான். உங்களை தெரியாமலே அதை வந்து உங்கள் அட்டென்ஷனை வாங்கி அது வந்து அதோட அப்படியே வேனிஷ் ஆகிடும். அதுதான் சொல்கிறேங்க. இது வந்து ஒரு ஒரு டெம்பரவரி மோட்டிவேஷனுக்கு என்ன வேணால் சொல்லலாம், பட் ப்ராக்டிக்கலி இது ரொம்ப கஷ்டம். நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் இது ரொம்ப கஷ்டம்தான். பட் நம்மளோட அந்த டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்மளோட ப்ரைஸ்லெஸ் டைம் வந்து நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இது எனக்கும் பொருந்தும். சரி, அடுத்தபடியாக வந்து நம்ம சயின்டிஃபிக்கலாக வரலாம். எந்த லெவலில் இருக்குங்கிறத வந்து நான் சயின்ஸாக சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டீன்ஸ், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 71% டீனேஜர்ஸ் வந்து சூசைடுக்கு காரணமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் தாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளைண்ட் நம்ம சொல்லவே முடியாது, ஆக்சுவலி ஃபேக்ட் தான். உதாரணத்துக்கு வந்து அது என்ன வேணால் ஃபார்மில் இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை இந்த பான் அடிஷனாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் கேமிங்காக இருக்கலாம், இல்லை ரம்மீஸ் அந்த மாதிரியாக இருக்கலாம். எந்த டைப்லனாலும் அவங்க ஒரு டோப்பமின் லெவல் ஸ்ட்ரைக் ஆகிருக்காங்க, அதில் அடிக்ட் ஆகிருக்காங்க. அது வந்து ரிவார்டிங்காக இருக்குது அவங்க அதில் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது. பட் அதில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து எதையோ வாழ்க்கையில் லூஸ் பண்ண மாதிரி ஆகி அதிகமான டிப்ரெஷனுக்கு உள்ள ஒரு ஆங்ஸைட்டி உள்ள ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அதனால சூசைட் நடக்குதுங்க. இது நம்மள மாதிரி பெரிய அடல்ட்ஸ்னால் வந்து இதை ஈஸியாக கேலிப்ரேட் பண்ணிடுவாங்க, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பட் ஒரு டீனேஜர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அப்போ தான் க்ரோயிங் மைண்ட் செட்டு. அது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து ஓகே அவங்க அந்த மாதிரி சூசைடல் தாட்டை எடுக்கலைன்னா கூட அவங்க மைண்ட் ரீதியாக வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப பெரிய அஃபெக்ட் பண்ணும். அது அஃபெக்ட் வந்து அவங்க சுற்றி இருக்கவங்களே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய சர்க்கிள். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 67% வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டடீஸில் வந்து அன்ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம், ரொம்ப நெகட்டிவாக டிஸ்ட்ராக்ட் ஆகிற காரணம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் இந்த சோஷியல் மீடியாஸ் தான். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முக்கியமாக இந்த கோவிட் பேண்டமிக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து இப்போ நிறைய அதுக்கப்புறம் இந்த லேர்னிங் இந்த மாதிரி நிறையா ஸ்டாஃப்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்துருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் ஃபேமஸான வெப்சைட்ஸில் தான் பேங்க் கூட ஆச்சு. அந்த வெப்சைட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பசங்க பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இது மாதிரி ஆன்லைனில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல ஸ்கூல் பசங்க. நானாக ஸ்கூல் படிக்கும்போது ஆன்லைனுங்கிறது வந்து நான் ஒரு ட்ரிக்காக அது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணேன் சில சமயம். மற்றபடி இப்போ ரேராக தான் இருக்கும். இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுக்கு நாங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணுவோம் இன்டர்நெட். நான் ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்நெட். பட் இப்போ வந்து சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கூட சில பேர் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க்கு அப்புறம் டெஸ்ட்ஸில் கூட. ஸோ இது வந்து இப்போ ஸ்கூல் வரைக்கும் ரொம்ப வந்து இன்டெப்த்தாக ரூட்டட் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டை வந்து வேலிடேட் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து அன்வான்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. நான் இதை வந்து ஏன் பார்த்து சொல்கிறேன்னா நான் வந்து ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்கேன். ஆவரேஜாக ஒரு அடல்ட் வந்து 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது வேர்ல்டு வைடில். ஸோ இது வந்து அலார்மிங் ரேட்டுங்க. இட்ஸ் வெரி வெரி அலார்மிங் ரேட்டு. அதே மாதிரி 97% இது வந்து அமெரிக்காவில் எடுத்த ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் என்னென்னா 97% ஆஃப் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க. அடிக்டட் நாட் ஓன்லி யூசேஜஸ், ஸ்மார்ட் ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்கள மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் இவ்வளோ பிரச்சனைனா அப்புறம் நம்மள மாதிரி உள்ள கண்ட்ரிஸ் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஆவரேஜ் அமெரிக்கன் வந்து ஒரு நாளைக்கு 144 டைம்ஸ் செக் பண்ணுவாங்க அவங்க ஃபோனை. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை 144 டைம்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் அதை வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் ஃப்ராங்க்லி கஷ்டம். அதே மாதிரி
20% ஆஃப் கார் ஆக்சிடென்ட்ஸ், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இது நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது 20% மேலே இருக்காங்க. 20% ஆஃப் கார் ஆக்சிடென்ட் காரணம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தாங்க. எதில் அவங்க ஃபோன் யூசேஜ்னால டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, இல்லை ஃபோன் கால்ஸ்லனால ஏதோ ஒன்று, சம் கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ்னால தான் அவங்க வந்து 20% ஆஃப் கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு நடக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு ஆவரேஜ் டைம் நான் கரெக்டாக பிடிச்சிட்டேங்க. அதாவது இந்த கரெக்ட் ஆவரேஜஸ், ஏன்னா நிறைய ஆவரேஜஸ் வருது. இந்த கரெக்ட் ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 hours 51 minutesங்க. ஆவரேஜ் யூசர் இன் த வேர்ல்ட் ஸ்பென்ஸ் இன் அ சிங்கிள் டே ஆன் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 57 people இதில் வந்து 5 or more hours per day. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹைங்க. இது ரொம்ப 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 பெரிய ஹை. ஏன்னா 5 hours இட்ஸ் a ஹியூஜ் டைம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வர்றது? ஸோ இது அந்த மாதிரி போனீங்கன்னா இப்போ சொல்யூஷன் டைத்துக்கு வரலாம். இவ்வளோ நேரம் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன் அதோட எஃபெக்ட் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூ பாயிண்ட் பார்த்தோம். அது வந்து என்னென்ன நிலைமையில் இருக்குது, அது எப்படி பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிஸில் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூ பாயிண்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி சொல்லலாம். பட் இதில் வந்து அதாவது என்னென்னா ஒரு 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 அதாவது புட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயங்கர சங்காக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இது ஆக்சுவலி எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஸ்டடீஸில் வந்து அமெரிக்கன்ஸ் வச்சு நடத்திருக்காங்க, இல்லை அமெரிக்கா கம்பெனிஸ், இல்லை அமெரிக்கன் அந்த ஏரியா வச்சு பேஸ் பண்ணி நடந்துறாங்க. ஸோ இதெல்லாம் அதை பற்றி தான் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி தான் சொல்லி ஆகணும். இன்னொன்று என்னென்னா 55% அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க ஃபோனை வந்து 24 hours மேலே யூஸ் பண்ணாமல் இருந்ததில்லை. அதாவது 55% நபர்களுக்கு வந்து 24 ஒரு நாள் கூட ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் கூட கண்டிப்பாக ஒரு தடவையாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அலார்மிங் ரேட்டு. இதுவும் அதே தான். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா 47 people வந்து ஃபியர் ஆஃப் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அதிகமாக இருக்க காரணம் அவங்க ஃபோன் யூசேஜ், இல்லை அவங்க ஃபோன் பேட்டரி கெப்பாசிட்டி 20% வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியர் இல்லை ஆங்ஸைட்டி வந்து அதிகமாகுதுன்னு நிறைய இன்னொரு ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்கை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 20-30 years முன்னாடி இருந்ததான்னு கேட்டால் இல்லை தான் சொல்லுவேன். ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், இல்லைன்னா ஒரு பேப்பர் படிக்கிறேன், அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆச்சு, இதனால் வந்து இவ்வளோ பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? இல்லை. பட் இந்த சோஷியல் மீடியாவுக்கு தான் இதுக்கு காரணம் வந்து நான் மறுபடியும் பேக் டு அந்த டாபிக் நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக என்ன சொல்கிறேன். அந்த காரணம் வந்து ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரிலேட்டடாக இருந்தால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேறு இருக்கும். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ அதே ரிலேட்டடாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த பர்சனல் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபைன், ஆட்டோமேட்டிக்காக அல்காரிதம் அதை புஷ் பண்ணும். பட் அந்த அல்காரிதம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக வேலை செய்யுங்க. அதாவது உங்களுக்கு சம்மந்தம் உள்ளதும் காட்டும், இன்பிட்வீன் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ரேண்டமானது வைரல் ஆகிறதையும் காட்டும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் வந்து ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்கும். ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியாது, பட் உங்கள் பிரெயினில் நடக்கிற ஒரு சயின்டிஃபிக்கல் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா அந்த க்யூரியாசிட்டியை நோக்கி போகும். நெக்ஸ்ட் என்ன இந்த நெக்ஸ்ட் என்னங்கிறது தான் வந்து இப்போ உள்ள இந்த கிட்ஸுக்கு டீனேஜர்ஸ்க்குள்ள அந்த பொறுமையின்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், அந்த பதட்டமான நிலை. ஓகே, ஒரு எதையுமே முழுசாக கற்றுக்கணும் ஆர்வம் இல்லாத மாதிரி, அப்புறம் முக்கியமாக பேஷன்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற காரணம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வர இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பியூட்டி என்னென்னா, இது இவ்வளோ சைடு எஃபெக்ட் நமக்கு இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. நான் இப்போ சொல்லும் போது தான் நானே யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை எனக்கு அன்றைக்கி நடந்தது காரணம் இதுவாக இருக்குமோங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ்லலாம் வந்து சூப்பரான யூஸ். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 hour இருக்காது காலேஜஸ் டைமில், 30-40 minutes தான். பேண்டமிக்கில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க இல்லாத மாதிரி என்று நான் சொல்லுவேன். பட் என்ன தான் ஸ்மார்ட் ஃபோன் எந்த கம்மியாக இருந்தாலும் நான் வந்து லேப் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப வேல்யூவான பாயிண்ட், ரொம்ப அது ஸ்ட்ரென்த்தில் இருக்கேன்னு நான் அதை கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா லேப்லேயும் அதுவும் 2 சேம் தான். ஏன்னா லேப்பில் நான் சோஷியல் மீடியா பார்ப்பேன், இன்ஸ்டா பார்ப்பேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வேலிட் பாயிண்ட்டாக இல்லை, நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்.
பட் ஓகே, எனிவே நான் என்னோடய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் அப்படி எடுத்துக்கிறேங்க. ஸோ அந்த வகையில் நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் மசூலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவங்களோட அஃபோர்டே பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அஃபோர்ட் பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க. இது வந்து ஃபினான்ஷியலில் வரும், அவங்க ரிச், அவங்களோட பர்சனலை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒருத்தங்களை வந்து எந்த மாதிரி டிசிஷன் எடுக்க வைக்கிது. ஒரு இஎம்ஐலாம் வாங்குறாங்க. ஆக்சுவலி இது வெஹிக்கிள்னால் ஓகே, இட்ஸ் லாஜிக் இருக்குது. இப்போ ஒரு பெரிய பிராண்டோட ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 lakh மேலே இல்லை 80,000 இல்லை 1 lakh 1,50,000 ஒரு 10,000 இல்லை 20,000 இல்லை 30,000 இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள இஎம்ஐயை போட்டு வாங்குற அளவுக்கு அதில் வந்து என்ன வேல்யூ இருக்குங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் என்னோடய பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய சர்க்கிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களோட மந்த்லி இன்கமில் 45% ஆஃப் இன்கம்மை வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி அந்தளவுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படின்னே தெரில. பட் ஒரு பைக்குனா கூட, நான் ஒரு வெஹிக்கிள்னால் கூட ஓகே, அதில் ஒரு என்ன சொல்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பட் ஸ்மார்ட் ஃபோனோட வெஹிக்கிளில் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? அவங்களுக்கு அதில் சொல்லப்போனால் அவங்களுக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதிலே விருப்பம் இருந்திருக்காது. பட் இந்த சோஷியல் ப்ரெஷருக்காக அவங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக அவங்க வந்து அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன், முக்கியமாக அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் மசிலை தாண்டி ரொம்ப அவங்களோட பேங்க்கை ஸ்குவீஸ் பண்ணி வாங்குறாங்க. பட் இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது எண்ட் ஆஃப் த டேங்கிறத வந்து அவங்க மறந்துடுறாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதுக்காக வந்து அது வாங்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியல் மணின்னு நான் எவ்வளோன்னு சொல்கிறதில்ல, அது உங்களோட விஷயத்தை பொறுத்து. பட் உங்களோட நீடை வந்து பேசிக்காக வச்சு வாங்குங்க. உங்கள் வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையை வச்சுட்டு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கான மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் பெஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பித்து வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. பட் இதில் ஒரு நிறைய சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம எதையுமே விட முடியாது, எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து இது வந்து ஓவராலாக புரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னென்ன ஏஜ் குரூப்ஸ் பார்த்துட்டோம், ஒருத்தவங்க வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பார்த்துட்டோம். ஃபோன்ஸ் வந்து 26%க்கான ஆக்சிடெண்ட் ரேட். அதே மாதிரி வந்து இது வந்து ரொம்ப 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 அலார்மிங் ரேட்டுங்க. ஒருத்தங்களோட ஆவரேஜ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். லெட்ஸ் சே இட்ஸ் 70 to 80 இயர்ஸ், 70 80 இயர்ஸ் வரைக்கும். அந்த அவங்களோட ஒரு லைஃப் டைம் ஸ்பேனில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 மாதம் வந்து வெறும் ஸ்மார்ட் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிறாங்க. இது பாருங்கள், ஃபுல் 5 இயர்ஸுங்க, ஃபுல் 5 இயர்ஸ் 4 months. இது வந்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் தெரியும் இதோட எஃபெக்ட் என்னென்னு. பட் 5 years 4 months யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம ஒர்த்தான விஷயத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமாங்கிறத வந்து எல்லாம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா சில பேருக்கு இது இவ்வளோ கேல்குலேட்டிவாக யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ நாள் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன், ஸோ இவ்வளோ நாள். பட் நீங்களே நம்மளோட டார்கெட் வந்து அந்த டே வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போகணுங்க. ஸோ இன்றைக்கி நான் ஃபோன் எடுத்துட்டேன், இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்கேன் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஓகே ஃபோட்டோ எடுக்கிறேன், ஓகே ஃபைன். சில இடத்துல நம்மளை அறியாமல் திடீர்னு ஃபோன் எடுத்து ஏதோ யோசிச்சுட்டு பல ரீலு பல ஷார்ட்ஸ் போயிட்டதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டக் ஆகிட்டு நான் எதுக்கு வந்தேங்கிறது அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸில் இந்த ஷார்ட் ஃபார்மட் கண்டென்ட் வந்து ஒரு பெரிய அடிக்ஷன். ஷார்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போங்க 60 செகண்ட் 30 செகண்ட். பட் thousands ஆஃப் ஷார்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள், hundreds of thousands ஆஃப் ஷார்ட்ஸ்னால் வந்து அதுவே வந்து ஒரு அவர் கணக்கில் போகும். நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக கூட சொல்கிறேன், நான் ஷார்ட்ஸில் தான் எனக்கு அதிகமான வியூஸ் வந்திருக்கு. வாட்ச் ஹவர்ஸுங்க, என்னோடய ஒரு ஷார்ட்ஸ் வந்து சில சமயம் 7 hours வாட்ச் பண்ணியிருக்காங்க. 7 hours யோசிச்சு பாருங்கள், ஒரு 45 செகண்ட் உள்ள ஷார்ட்ஸை 7 hours கன்சியூம் பண்ணுறேன். இத்தனைக்கு நான் ஒரு பிலோ ஆவரேஜ் யூடியூபர் கூட சொல்ல முடியாது. இப்போ டாப் கிளாஸ் யூடியூபர் எடுத்துக்கோங்க, அவங்க கண்டென்ட்லாம் எவ்வளோ டிமாண்டிங்காக இருக்கும், ஸோ எவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்க, அதனால் நமக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். வேல்யூபிளாக ப்ரிசைடிங் வேல்யூபிளாக இருந்ததுன்னா ஃபைன், ஆல்மோஸ்ட் வெல்கம். அதுக்கு தான் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். பட் இன்கேஸ் இது நம்மள அறியாமலே நம்ம வந்து இது வேஸ்ட் பண்ணுறோன்னா இதோட இன்டென்சிட்டி பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுதுன்னு. ஸோ இதை மாதிரி சொல்கிறது, ஈவன் பாத்ரூம்ஸில் கூட இது யூஸ் பண்ணுறாங்க ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம்.
ஸோ நான் நிறைய வீடியோஸ் ஜென்னை பற்றி போட்டுப்பேங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ரிலீவ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ அது பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்னஸும் இன்டென்சிட்டியும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் வந்து ஒரே டைமில் ஒரே நாளில் இல்லை என்னால் மட்டும் இதை வந்து நிறுத்த முடியாது. ஆக்சுவலி இது வந்து நீங்களாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது சொல்யூஷன் நான் இப்போ சொல்லி நான் என்ன மென்ஷன் பண்ணல. இப்போ நான் சொல்கிறேன் சொல்யூஷன் வந்து இது என்ன கொடுக்கலான்னா சிம்பிள், நம்ம அதை வந்து குறைக்க ஆரம்பிக்கணுங்க. ஏதோ டார்கெட் இந்த மாதிரி ஹார்ட் டார்கெட்டாக வச்சு பண்ணாமல், அதாவது ஸ்க்ரீன் டைம் இதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடணும், இதுக்கப்புறம் இது வந்து ஆப்பை யூஸே பண்ண முடியாது, அப்படி இல்லாமல் நம்மளே வந்து ஒரு செல்ஃபாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபாக குறைக்க பார்ப்போம். அதான் ஹெல்த்தியாக குறைக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள் டைமை. நீங்கள் வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக இருங்க, அதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக இப்போ நான் எதுக்கு இந்த ஃபோன் எடுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டேன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஒர்க் பண்ணோன்னே இந்த ஃபோன் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். பே பண்ணுறேன்னா ஓகே பே பண்ணுங்க. ஓகே ரீல்ஸ்னால் கூட இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இது நான் சும்மா பார்க்குறேன். இல்லை இது எனக்கு என்டர்டெயின்மெண்ட் டைம், ஓகே 10 மினிட்ஸ் நான் இதுக்கு வந்து ரீல்ஸ் பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறேன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். நான் சொல்கிறது வந்து இந்த அன்வான்டாக போகிறது, உங்களை அறியாமலே போகிறது, அதுதான் எனக்கு வேணாம். பட் உங்களுக்கு ஃபன் வேணும், கரெக்டான டயத்தில் நான் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒதுக்கி அதுக்காக நான் அதை பார்க்குறேன்னா தாராளமாக பாருங்கள். அது அஃபெக்டே பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் ஹெல்த்தி வே. பட் இந்த மாதிரி அன்வான்டாக போகிறதுனால தான் வந்து டைம் லூஸ் ஆகுது, இது மாதிரி நிறைய பிரச்சனை வருது. ஸோ ஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதோட முக்கியம் ஸ்கெட்யூல் கஷ்டமாக இருந்ததுன்னா மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ், சிம்பிள் ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஓவராலாக நான் என்னோடய பர்சனல் பாயிண்டில் சொன்னேன், அப்புறம் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் பாட்காஸ்ட். நான் இது ஷார்ட்டாக தான் முடிச்சிருப்பேன். ஐ திங்க் நான் 25 மினிட்ஸ் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வில் see you guys. Bye.